எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் வந்து தனுஷோட அம்மான்னு இந்த கதையை சொல்லிட்டு தனுஷோட அம்மான்னு சொல்லும்போதே எனக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமும் இருக்குது, ஆனால் எங்கேயோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா பெரிய ஆக்டர்ஸ் அவங்கெல்லாம், நம்ம வந்து மைக்கு முன்னாடி ஏதோ நடித்து அந்த வாய்ஸில் கொண்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருக்குது. அது எதுவும் இல்லை மேம், அது பெரிய விஷயம்தான். பட் இருந்தாலும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஒரு ஒரு காம்பினேஷனில் நடிக்கும்போது இத்தனை பேர் ஜனங்க இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம வந்து நம்மளை மறந்து அது அந்த கேரக்டருக்குள்ளே போகணும் இல்லையா. ஸோ இட் வாஸ் நாட் அன் ஈஸி திங் அட் ஆல் இந்த பிகினிங். இதில் எஸ்பெஷலி ஹேட் அந்த ஃபியர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே அவர்கிட்ட போய் சொன்னேன், தனுஷ் சார்கிட்டே நான் சொன்னேன், சார் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, அண்ட் யூ கிவ் மீ த ஃபீட்பேக். ஐ மீன் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். மானிட்டர்லாம் பார்த்த பிறகு ஐ டோல்ட் ஹிம், ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், தென் ஐ கேன் டூ அ பெட்டர் திங். ஏன்னா அவர் அப்படி பீக்கில் நிற்கும் போது நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணணுமோ அது பண்ணலன்னா அந்த சீனுக்கே அது வந்து ஒரு பேட் திங் இல்லையா. ஸோ என் சைட்லேருந்து அது வரக்கூடாதுங்கிறதுனால ஐ ஆஸ்ட் ஹிம். பிகாஸ் எல்லாருக்கும், என் பொண்ணுக்கெல்லாம் தனுஷ்னா அவ்வளோ உயிர். ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவிலே இஸ் எ வெரி குட் நேச்சுரல் ஆக்டர். எனக்கு வந்து ரொம்ப அவர் வந்து ரொம்ப ஒன்றும் ஆக்டாக பண்ணல. இஸ் ஜஸ்ட் லிவிங் த ரோல், இஸ் ஜஸ்ட் பிஹேவிங், அவ்வளோதான். நான் ஒன்றும் ரொம்ப பயங்கர ஆக்ஷன்லாம் அவர்கிட்ட பார்க்கல இந்த படத்தில் எஸ்பெஷலி.